ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி பருப்பு கூட்டு. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. பட்டை வத்தல், வெள்ளைப்பூடு, கீரை நறுக்கி அலசி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம், தக்காளி 2, பருப்பு தேவையான அளவு, உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுக்கோங்க. பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். சட்டி காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எண்ணெய் போடுறோன்னு பார்த்திங்கன்னா, சட்டி காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க. வெங்காயம், பட்டை வத்தல், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம், தக்காளி அவ்வளோ சீக்கிரம் வதங்காதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டயத்துலேயே உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டு, உங்களுக்கு தேவையானது எந்த உப்பு, தூள் உப்பு தான் மேக்ஸிமம் இதுக்கு சரியாக வரும். ஏன்னா அதிகமாக தண்ணி நம்ம ஊற்ற முடியாது. கீரையிலே தண்ணி இருக்கும், பருப்பில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அதனால் தூள் உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கங்க. நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா கீரையை போட்டு அதோட பாசிப்பருப்பையும் கொட்டிடுங்க சேர்ந்தாப்பில். இதை மட்டும்தான் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கீரையெல்லாம் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, சத்து கம்மியாயிரும். அதனால் தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கின உடனே அடுத்ததாக கீரையை போட்டுருங்க. கீரையை போட்டுட்டு பருப்பையும் கொட்டிடுங்க. சேர்ந்தாப்பில் கொட்டி நம்ம அதில் அந்த பருப்பு இருந்த தண்ணி மட்டும் அலசி ஊற்றினாலே போதும். அதிகமான தண்ணி தேவையில்லை. அதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் கிண்டிட்டு ஒன்று சொன்னாப்பில் வச்சு, நம்ம மூடி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம் அதுதான். எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பெருங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு ஒரு வதக்கிற வேண்டிதான். அதுக்கப்புறமா கீரையை போட்டு, கீரையை ரொம்ப வதக்கக்கூடாது. அதனால தான் கீரையை போட்டு பருப்பு போட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம்தான், ரொம்பலாம் தேவைப்படாது டைம். 5 நிமிஷம்தான் போட்டு, அந்த கீரையில் உள்ள தண்ணியும் பருப்பில் உள்ள தண்ணியும் 2 ஒன்றா பின்னிக்கிறோம். அதை கூட்டு உங்களுக்கு பதம் தெரியும்ல, அந்த கூட்டு பதம் வந்த உடனே அப்படியே அடுப்பை மாற்றிடும். அவ்வளோதான். மறக்காதீர்கள், கீரையை மூடி போட்டு வேக வைக்கவே கூடாது, சரிங்களா? ஏன்னா கீரையை நம்ம கடைசியில் தான் போட்டோம், பருப்பும் ஆல்ரெடி வேக வச்சது தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 நிமிஷத்தில் வெந்துடும் கீரை. எல்லாம் ஒரே மாதிரி கூட்டாக நல்லா மிக்ஸ் ஆகின உடனே அப்படியே அடுப்பை இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் இந்த கீரையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி காலையில் சமைச்சு மத்தியானம் சாப்பிட்டேன், செம டேஸ்ட்டு. ஒரு சப்ஸ்கிரைபரோட விருப்பம், அதுக்காக இந்த வீடியோ போட்டாச்சு. ஓகே, பாய்.